நீங்கள் நிறையா ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி நிறைய ஸ்வீட் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது எது மாதிரியுமே இல்லாமல் ஒரு புதுவிதமான ஸ்வீட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் இந்த ஸ்வீட். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இதை பேசிக்கான அரிசி மாவு வச்சு பண்ணணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் பால்கோவா மாதிரி இருந்தது. அவ்வளோ க்ரீமியாக எம்மியாக வாயில் வச்சுமே கரையிற மாதிரி இருந்தது. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப நம்ம மாவை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப கருகி கலர் மாறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப கசப்பாக தெரியும். அதனால அதை கருகாமல் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் பாலுக்கு உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுமோ உங்கள் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே உங்களுக்கு தேவையான எசன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெனிலா அண்ட் பாதாம் எசன்ஸ் இருக்குது. எனக்கு பாதாம் டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால நான் வந்து பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது எசன்ஸ் பிடிக்குன்னா கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கை விடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதை நடுவில் கிளறாமல் விட்டுறாதீங்க. இது வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. எல்லாம் அதை அடிப்பிடிச்சு அந்த அரிக்கிற ஸ்மெல்லுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக கசப்பான டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ அந்த பிடிக்கவும் விட்டுறாதீங்க. கடைசியாக இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு ஹல்வா ஸ்டேஜில் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம நெய் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் தான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா இது பண்ணி கையில் நல்லா ரப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் இது வந்து உருண்டை பிடிக்கிறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு குட்டி பால் எடுத்து நல்லா ஓவல் ஷேப் நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரையில் வந்து 2 சைடுமே ஒரு தடவை நல்லா கோட் பண்ணிவிட்டு அது திருப்பி எடுத்து டெசிகேட்டட் கோகனட்டில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது கோட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு டாப்பு பாட்டம் எல்லாத்தையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த ஈவனான டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஓவல் ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஓவல் ஷேப் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப் இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேர் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.